NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் நண்பர்களே. நம்ம NCM லேர்னிங் சென்டர் மூலமா இப்ப ரீசெண்டா TNPSC நடத்திய கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2024 அதோட கொஸ்டின்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து சப்ஜெக்ட் வைஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் எலக்ட்ரிக்கல் மிஷின் சப்ஜெக்ட்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அது எப்படி சால்வ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ப்ரீவியஸா நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் தியரி, அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ், இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் கொஸ்டின்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்தாச்சு. அது நம்மளுடைய NCM லேர்னிங் சென்டர் யூடியூப் சேனல் இருக்கு, நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸை பொறுத்தவரையில மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்ல 20 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஆனால் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்ல வந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2 பார்ட்டா பிரிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா இந்த டிசி மிஷின்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட்ஸ், அதை வந்து பார்ட் 1 எடுத்துக்கிட்டோம். ஆல்ரெடி இந்த பார்ட் 1 வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சரியா, டிசி மிஷின்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் பார்ட் 2. சரி, இதை ரிமைனிங் டாபிக்ஸ் என்னெல்லாம் இருக்கும், இண்டக்ஷன்ஸ் மிஷின்ஸ், சிங்கர்னஸ் மிஷின்ஸ், ஸ்பெஷல் மிஷின்ஸ், இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எத்தனை மார்க்கு கேட்டிருக்காங்க, அது எப்படி சால்வ் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பார்ட் 1 வீடியோஸ் பார்க்காத நண்பர்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம NCM லேர்னிங் சென்டர் யூடியூப் சேனல் இருக்கு, நீங்க பார்த்துக்கலாம். இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வீடியோடைய லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க வேணும்னா நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம NCM லேர்னிங் சென்டர் மூலமா கண்டினியூஸா இன்ஜினியரிங் நாலேஜ், இன்ஜினியரிங் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ், டிப்ஸ், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம். நீங்க ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் பிடிச்சதுன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்ல பார்ட் 2 வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இண்டக்ஷன்ஸ் மிஷின்ஸ்ல வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சிங்கர்னஸ் மோட்டார் அண்ட் சிங்கர்னஸ் ஜெனரேட்டர், இதுல வந்து ஒரு 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மிஷின்ஸ்ல வந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா 11 கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இண்டக்ஷன்ஸ் மிஷின்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ், இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா டார்க் கொடுத்துருக்காங்க 1500 சிங்கர்னஸ் வாட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ். ரோட்டார் ஸ்பீடு வந்து 1440 RPM சொல்லிட்டாங்க. சிங்கர்னஸ் ஸ்பீடு 1500 RPM சொல்லிட்டாங்க. சரியா? ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் பண்றோம், 50ல இருந்து 75 ஹெர்ட்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்றோம். கான்ஸ்டன்ட் பவர் மோட், கான்ஸ்டன்ட் ஸ்லீப் அப்படின்னா டார்க் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். இண்டக்ஷன் மிஷின்ஸ் டார்க் ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் இண்டக்ஷன்ஸ் மிஷின்ஸ் எப்பவுமே சிங்கர்னஸ் ஸ்பீட்ல இருந்து கொஞ்சம் கம்மியான ஸ்பீட், சிங்கர்னஸ் ஸ்லைட்லி டிஃபரெண்ட், சிங்கர்னஸ் ஸ்பீட சுத்தாது, அதோட கொஞ்சம் கம்மியா சுத்தும். அதனாலதான் 1440 RPM சொல்லியிருக்காங்க. சிங்கர்னஸ் ஸ்பீடு 1500 RPM இருந்தாலும் ரோட்டார் ஸ்பீடு வந்து 1440 RPM. சரியா? ஓகே. அதனாலதான் ஸ்லிப் கான்செப்ட்ஸ்லாம் இந்த இண்டக்ஷன் மிஷின்ஸ்ல வருது. இந்த டிஃபரன்ஸ் தான் ஸ்லிப். தெரிஞ்சதுதான். ஓகே, பேசிக்கா தெரியும் பவர் இஸ் ஈக்குவல் டு டார்க் இன்டு ஆங்குலர் ஸ்பீடு. பேசிக் ஃபார்முலா, டார்க் ஈக்குவேஷனுடைய பேசிக் ஃபார்முலா பவர் இஸ் ஈக்குவல் டு டார்க் இன்டு ஆங்குலர் ஸ்பீடு. இங்க வந்து கான்ஸ்டன்ட் பவர் சொல்லிட்டாங்க. நான் 2 பவர் எடுத்துக்கிறேன். ஏன்னா 2 டார்க், இனிஷியலா ஒரு டார்க் இருக்கு, ஃப்ரீக்வன்சி மாத்திரம் இன்னொரு டார்க் மாறுது, 2 டார்க் இருக்கு. ஸோ 2 பவர் P1 P2 எடுத்துக்கிடுறோம். ரெண்டுமே கான்ஸ்டன்ட். இப்போ P1 is equal to P2 எடுத்துக்கலாம். இப்போ P1 இனிஷியலா பவர் இருக்கும் அப்படின்னா P1 is equal to டார்க் P1 into 2/N1/60. சரியா? பவர் P1 எடுத்துக்கிட்டேன், டார்க் T1 எடுத்துக்கிறேன். இது எப்படி 2/N1/60 எப்படி வந்துச்சு அப்படின்னா ஆங்குலர் ஸ்பீடு, லீனியர் ஸ்பீடுக்கும் ஆங்குலர் ஸ்பீடுக்கும் ரிலேஷன்ஸ். சரியா? இந்த N1ங்கிறது லீனியர் ஸ்பீடு RPM, பட் ஆங்குலர் ஸ்பீடுங்கிறது என்னது 2πn. இந்த 60 ஏன் வந்தது அப்படின்னா ஆங்குலர் ஸ்பீடை வந்து எப்பவுமே நான் சொல்றது ரேடியன் பெர் செகண்ட்ஸ்ல சொல்லுவோம். இந்த லீனியர் ஸ்பீடு வந்து எப்பவுமே மினிட்ஸ்ல சொல்லுவோம், ரெவல்யூஷன் பெர் மினிட்ஸ். அந்த மினிட்ஸ் டு செகண்ட் கன்வர்ஷன்ஸ்க்கு தான் இந்த 60 வந்திருக்கு. சரியா? ஸோ ஆங்குலர் ஸ்பீடுக்கும் லீனியர் ஸ்பீடுக்கும் ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2/N/60. ஏன்னா ஆங்குலர் ஸ்பீடு வந்து ரேடியன் பெர் செகண்ட்ஸ், லீனியர் ஸ்பீடு வந்து ரெவல்யூஷன் பெர் மினிட். அதனால இந்த கன்வர்ஷன்ஸ். ஓகேவா? ஓகே. அடுத்து ரெண்டாவது இன்னொரு பவர் எடுத்துக்கிறேன், P2 எடுத்துக்கிறேன். P2 is equal to T2 into 2/N2/60. 2 டார்க் 2 பவர். சரியா? இங்க வந்து பவர் வந்து கான்ஸ்டன்ட் பவர்னு சொல்லிட்டாங்க. அப்போ P1 is equal to P2 ரெண்டே மேட்ச் பண்றேன். மேட்ச் பண்ண என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு கிடைக்கும். இந்த 2 ஈக்குவேஷன் மேட்ச் பண்றேன். சரியா? அப்போ இதை சிம்பிளி பண்ண நமக்கு என்ன ஈக்குவேஷன்ஸ் வருது அப்படின்னா T1/T2 is equal to N2/N1. சரியா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா T1 வேல்யூ இஸ் given, T2 நம்ம கண்டுபிடிக்கணும். N1 வேல்யூ இஸ் given 1440 RPM. நமக்கு வேண்டியது N2 மட்டும் தான் வேணும். சரி, given பாத்தீங்கன்னா ஒவ்வொரு given பாக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து T1 கொடுத்துட்டாங்க 1500 சிங்கர்னஸ் வாட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. F1 வந்து 50 ஹெர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க.
N1 வந்து 1440 RPM கொடுத்துருக்காங்க. சிங்கர்னஸ் ஸ்பீடு சொல்லிட்டாங்க. இந்த N1 கரஸ்பாண்டிங் சிங்கர்னஸ் ஸ்பீடு வந்து 1500 RPM சொல்லிட்டாங்க. அடுத்து F2 செகண்ட் ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் பண்ண பிறகு ஃப்ரீக்வன்சி 75 ஹெர்ட்ஸ். இந்த இடத்துல ஸ்லிப் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ S1 S1 எடுத்துக்கலாம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது T2 வேணும். சரியா? இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நமக்கு N2 மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும், நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுடைய மெயின் அப்ஜெக்டிவ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்லிப் நமக்கு தெரியும். ஸ்லிப்ங்கிறது என்னது? ரோட்டார் ஸ்பீடுக்கும் சிங்கர்னஸ் ஸ்பீடுக்கும் டிஃபரன்ஸ். அதான் NS1 மைனஸ் N1 பை NS1. S1 எடுத்தனால இது. ஓகேவா? இப்போ நான் ஸ்லிப் கான்ஸ்டன்ட் ஸ்லிப் ரெண்டு பக்கமும் ஸ்லிப் வந்து கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதுல நம்ம ஸ்லிப் வரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ என்ன பண்றேன், S1 கண்டுபிடிக்கிறேன். சிங்கர்னஸ் ஸ்பீட் 1500 RPM கொடுத்து சொல்லியிருக்காங்க. ரோட்டார் ஸ்பீட் 1440 RPM சொல்லிட்டாங்க. ஸோ இதுல இருந்து நான் ஸ்லிப் வரை கண்டுபிடிக்கிறேன். ஸ்லிப் வேல்யூ வந்து 0.04. ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்லிப் அப்போ S1 S2 0.04. ஓகேவா? ஸோ இந்த ஸ்லிப் ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நான் ரோட்டார் ஸ்பீட் ஈக்குவேஷன்ஸ் நம்ம கொண்டு வந்துடலாம். இந்த ஸ்லிப் ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து ரோட்டார் ஸ்பீட் ஈக்குவேஷன்ஸ் கொண்டு வரேன். நான் N2 எடுத்துக்கிறேன். N2 என்ன வரும்? N2 NS2 மைனஸ் S2 into NS2 கிடைக்குமா? ஓகே. NS2 என்னது? சிங்கர்னஸ் ஸ்பீட். ஃப்ரீக்வன்சி மாறுச்சுன்னா சிங்கர்னஸ் ஸ்பீட் மாறும். ஏன்னா இனிஷியலா சிங்கர்னஸ் ஸ்பீட் 1500 RPM, அப்போ வந்து ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ். ஃப்ரீக்வன்சி மாறும்போது கண்டிப்பா சிங்கர்னஸ் ஸ்பீடு மாறும். சரியா? ஸோ அப்போ என்ன பண்றேன், இதுல சிங்கர்னஸ் ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். S2 தெரிஞ்சிருச்சு. S2 0.04 கான்ஸ்டன்ட் ஸ்லிப்னு சொல்லிட்டாங்க. நான் இதுல NS2 கண்டுபிடிக்கணும். NS2 ஃபார்ம் என்ன? சிங்கர்னஸ் ஸ்பீட் ஃபார்ம் என்ன? NS2 120 F2 by P. சரியா? இதுல F2 தெரியுமா? F2 தெரியும், 75 ஹெர்ட்ஸ் தெரியும். எனக்கு P தெரியாது, நம்பர் ஆஃப் போல்ஸ் தெரியாது. நம்பர் ஆஃப் போல்ஸும் தெரியல. அப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? சிங்கர்னஸ் ஸ்பீடு 1 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல இருந்து என்ன பண்ற, நம்பர் ஆஃப் போல்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இப்போ NS1 120 F1 by P. ஏன்னா நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து மாற போறது இல்லை. ஸோ இதுல இருந்து என்ன பண்றேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் போல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ NS1 1500 RPM சிங்கர்னஸ் ஸ்பீடு, ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் போல்ஸ் அன்னோன் பாராமீட்டர் P. இதை சிம்பிளி பண்ணா P வந்து 4. சரியா? அப்ப P தெரிஞ்சிருச்சு, நம்பர் ஆஃப் போல்ஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்பர் ஆஃப் போல்ஸ் தெரிஞ்சுன்னா என்ன பண்ணிடலாம், சிங்கர்னஸ் ஸ்பீட் 2 NS2 கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஃப்ரீக்வன்சி 75 ஹெர்ட்ஸுக்கு கரஸ்பாண்டிங் உள்ள சிங்கர்னஸ் ஸ்பீடை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சப்ஜெக்ட் பண்றேன். அப்போ NS2 125 into 75 by 4. சரியா? F2 75, நம்பர் ஆஃப் போல்ஸ் P 4. அப்போ இதுல இருந்து சிங்கர்னஸ் ஸ்பீடு கண்டுபிடிச்சோம்னா எனக்கு என்ன வரும், 2200 RPM வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ NS2 வேல்யூ நோன், ஸ்லிப் வேல்யூ நோன். அப்பனா ரோட்டார் ஸ்பீட் எண்ட் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெண்டு வேல்யூவை சப்ஜெக்ட் பண்ணி எண்ட் கண்டுபிடிக்கிறேன். அப்போ எண்ட் எனக்கு என்ன வரும், இதை சிம்பிளை பண்ண N2 வேல்யூ எனக்கு என்ன 2160 RPM எனக்கு கிடைச்சிருக்கு. ரோட்டார் ஸ்பீடு வந்து 2160 RPM. ஸோ இப்போ எனக்கு T1 வேல்யூ இஸ் நோன், N2 வேல்யூ இஸ் நோன், N1 வேல்யூ இஸ் நோன். இந்த ஈக்குவேஷன் சப்ஜெக்ட் பண்ணி நான் T2 கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அப்போ சிம்பிளை பண்ண T2 வேல்யூ எனக்கு என்ன வருதுன்னா 1000 சிங்கர்னஸ் வாட்ஸ். ஸோ ஆப்ஷன் C வந்து சரி ஆன்சர்ஸ். அடுத்து இண்டக்ஷன் மிஷின்ஸ்ல ரெண்டாவது கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா V/F ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கு. லோ ஸ்பீடா இருந்ததுன்னா மேக்ஸிமம் டார்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். லோ ஸ்பீடு சொல்லிட்டாங்க. லோ ஸ்பீட் அப்படின்னா என்ன வரும், ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும், லோவா இருக்கும். ஏன்? ஏன்னா நமக்கு தெரியும் இண்டக்ஷன்ஸ் மிஷின்ஸ்ல ஃப்ரீக்வன்சிக்கும் ஸ்பீடுக்கும் ரிலேஷன்ஸ் இருக்கு. இண்டக்ஷன்ஸ் மிஷின்ஸ் வந்து எப்பவுமே சிங்கர்னஸ் ஸ்பீடுக்கு கொஞ்சம் லைட்டா கம்மியான ஸ்பீடு சுத்தம். சரியா? ஸோ 120 F by P இதான் சிங்கர்னஸ் ஸ்பீட். இந்த சிங்கர்னஸ் ஸ்பீட் மாறும்போது ரோட்டார் ஸ்பீடு மாறும். சரியா? அப்போ ஸ்பீடுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸ்பீடு குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ஃப்ரீக்வன்சி குறையும். சரியா? இப்போ ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிச்சுன்னா இந்த V/F ஸ்பீட் கண்ட்ரோல், அதாவது V/F வந்து மெயின்டைன் பண்ணும். இந்த ஸ்பீட் கண்ட்ரோல்ல வந்து வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணி மெயின்டைன் பண்றோம். ஸோ ஃப்ரீக்வன்சி லோ ஆச்சு அப்படின்னா வோல்டேஜ் லோ ஆகும். ஏன் அப்படின்னா V/F மெயின்டைன் கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்றோம். வோல்டேஜ் லோ ஆகுதா? இப்போ வோல்டேஜ் லோ ஆச்சுன்னா கரண்ட் வேல்யூ கண்டிப்பா லோ ஆகும். ஸ்டேட்டர் கரண்ட் லோ ஆகும். ஸ்டேட்டர் கரண்ட் லோ ஆச்சுன்னா கண்டிப்பா டிராப், ரெசிஸ்டன்ஸ் டிராப் லோ ஆகும். டார்க் வேல்யூ கம்மியாகும். ஏன்னா கரண்ட் லோ ஆச்சுனாலே டார்க் வேல்யூ கம்மியாகும். அடுத்து மூணாவது கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா இண்டக்ஷன்ஸ் மோட்டார்ல சப்ளை வோல்டேஜ் வந்து 10% குறைச்சோம்னா டார்க் வந்து எப்படி குறையும். இண்டக்ஷன்ஸ் மிஷின் டார்க் ஈக்குவேஷன்ஸ். ஸோ நமக்கு தெரியும் டார்க் ஈக்குவேஷன்ஸ் தெரியும். மேக்ஸிமம் டார்க் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு தெரியும். Tmax is equal to K into U2 square by S into X2. இதுதான் டார்க் உடைய ஈக்குவேஷன்ஸ். இன்டியூஸ்ட் EMF-க்கும் சப்ளை வோல்டேஜுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ஸ். ஏன்னா சப்ளை வோல்டேஜ் வந்து கூடும்போது இன்டியூஸ்ட் EMF கூடும். சப்ளை வோல்டேஜுக்கும் இன்டியூஸ்ட் EMF ரிலேஷன்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து இந்த மேக்ஸிமம் டார்க்குக்கும் இன்டியூஸ்ட் EMF ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா
Tmax is directly proportional to the square of the induced EMF. Square of the induced EMF. Okay. அப்போ எல்லாம் கவனிங்க, சப்ளை வோல்டேஜ் வந்து 10% குறையுது அப்படின்னா என்ன ஆகும்? E2 வந்து 10% குறையும். உண்மைதானே? ஏன்னா சப்ளை வோல்டேஜ் 10% குறைஞ்சதுன்னா E2 10% குறையும். directly proportional. அப்போ E2 வந்து 10% குறைஞ்சதுன்னா அதோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா E2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10% குறைஞ்சதுன்னா அதோட வேல்யூ வந்து 0.9 E2. என்ன ஆகும்? ஆக்சுவலாக இனிஷியலாக வந்து E2 வேல்யூ E2 இருக்கு, 1 E2 இருக்கு, 10% குறையுது அப்படின்னா 0.9 E2 ஆகும். சரியா? அப்போ இதை சப்ஸ்டிட் பண்றேன். Tmax எனக்கு என்ன வரும்? என்ன சிம்பிளை பண்ணா 0.81 E2 ஸ்கொயர் கிடைக்குமா? இனிஷியலா வந்து Tmax இருந்துச்சுன்னா இது 10% சப்ளை வோல்டேஜ் குறைச்சு இன்டியூஸ்ட் EMF 10% குறைஞ்சதுன்னா Tmax வேல்யூ என்ன ஆகும்னா இதுல இருந்து குறையிறது வந்து என்ன குறையும்னா reduced by 0.19 E2 ஸ்கொயர், அதாவது 19% வந்து குறையும். இப்போ சப்ளை வோல்டேஜ் 10% குறைஞ்சதுன்னா E2 10% குறைஞ்சதுன்னா அதோட ஸ்கொயர் பார்க்கும்போது E2 ஸ்கொயர் வந்து 19% குறையும், அதாவது 20% கிட்டத்தட்ட 20% குறையும். ஆப்ஷன் சி வந்து ஆன்சர்ஸ். ஓகே, இண்டக்ஷன் மிஷின்ஸ்ல கேட்ட கொஸ்டினை சால்வ் பண்ணியாச்சு. இனி வந்து சிங்கரனஸ் மிஷின்ஸ். சிங்கரனஸ் மிஷின்ஸ்ல 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த 6 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா சப்ளை வோல்டேஜ் வந்து இனிஷியலா 3 ஃபேஸ் சிங்கரனஸ் மோட்டர் 400 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் 6 போல் இருக்கு. V/F வந்து கான்ஸ்டன்ட் மெயின்டைன் பண்றோம். அப்போ 600 RPM சுத்துறதுக்கு சப்ளை வோல்டேஜ் என்ன தேவைப்படும்? அதான் கேள்வி. சரியா? எப்படி கண்டுபிடிக்கிறது? சப்ளை வோல்டேஜுக்கும் ஸ்பீடுக்கும் எது ரிலேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சப்ளை வோல்டேஜுக்கும் ஸ்பீடுக்கும் இது ரிலேஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இங்க வந்து V/F வந்து கான்ஸ்டன்ட். எப்பவுமே வந்து ஒரு மோட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பீடுக்கும் ஃப்ரீக்வன்சி தான் ரிலேஷன்ஸ் இருக்கும். சரியா? ஸோ அப்போ இதுல V/F கான்ஸ்டன்ட் சொல்லிருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதுறேன் அப்படின்னா V1/F1 is equal to V2/F2. ஏன்னா V/F கான்ஸ்டன்ட். இதுல V1 வேல்யூ இஸ் known 400 வோல்ட், F1 வேல்யூ இஸ் known 50 ஹெர்ட்ஸ், V2 F2 unknown வேல்யூஸ். சரியா? நான் கண்டுபிடிக்க வேண்டியது V2 கண்டுபிடிக்கணும். பட் இங்க வந்து RPM கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீடுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் ரிலேஷன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அது மூலமா என்ன பண்ணிடலாம்? ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சு அதுல இருந்து V2 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃப்ரீக்வன்சிக்கும் ஸ்பீடுக்கும் ரிலேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இது சிங்கரனஸ் மிஷினுக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பீட், அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 120 F/P எழுதிக்கலாம். சரியா? இதுல ஸ்பீடு 600 RPM தெரியும், போல் நம்பர் ஆஃப் போல் கான்ஸ்டன்ட் 6 போல். ஸோ இப்போ இதில் நம்ம F2 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து F2 கண்டுபிடிச்சிடலாம். F2 கண்டுபிடிச்சோம்னா V2 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ என்ன பண்றேன்? சப்ஜெக்ட் பண்றேன். N2 வேல்யூ 600 RPM, நம்பர் ஆஃப் போல் 6, இதுல இருந்து F2 கண்டுபிடிக்கிறேன். F2 பார்த்தீங்கன்னா 30 ஹெர்ட்ஸ், ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணி V2 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ V2 எனக்கு என்ன வரும் அப்படின்னா V2 is equal to 240 volts. ஆப்ஷன் A வந்து ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 5வது கொஸ்டின்ஸ். சிங்கரனஸ் மிஷின்ஸ்ல 2வது கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். சிங்கரனஸ் ஜெனரேட்டர் கொடுத்துருக்காங்க, 3 ஃபேஸ் சிங்கரனஸ் ஜெனரேட்டர், 11 kV லைன் வோல்டேஜ் 11 kV 50 ஹெர்ட்ஸ் 10 MVA கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ் வந்து 2.2 ohms per phase, லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் பாத்தீங்கன்னா 0.15 டைம்ஸ் ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிங்கரனஸ் ரியாக்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் நெக்லிஜிபிள் சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்ஸ், சிங்கரனஸ் ஜெனரேட்டரோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். சிங்கரனஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு இன்டியூஸ்ட் EMF, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு ஒரு ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ், லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் சீரியஸாக இருக்கும். இதுதான் சிம்பிளஸ்ட் ஈக்குவலன்ட் சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் சிங்கரனஸ் மிஷின்ஸ். ஓகே, ஸோ ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ் வேல்யூ கொடுத்தாங்க 2.2 ohms per phase கொடுத்தாங்க ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ் வேல்யூ. லீக்கேஜ் ரியாக்டன்ஸும் கொடுத்தாங்க 0.15 டைம்ஸ் ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ். இதை சிம்பிளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் வந்து 0.33 ohms. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? சிங்கரனஸ் ரியாக்டன்ஸ். சிங்கரனஸ் ரியாக்டன்ஸ்ங்கிறது என்னது? இந்த ரெண்டும் சீரிஸ், இந்த ரெண்டும் சேர்ந்ததான் சிங்கரனஸ் ரியாக்டன்ஸ். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு சிங்கரனஸ் ரியாக்டன்ஸ் கிடைச்சிரும், ரெண்டு சீரிஸ். சரி, அப்புறம் ரெண்டையும் ஆட் பண்றேன். ஆட் பண்ண எனக்கு என்ன வரும்? 2.2 + 0.33 போட்டோம்னா 2.53 ohms. ஸோ ஆப்ஷன் சி வந்து ஆன்சர்ஸ். சரியா? சிங்கரனஸ் ரியாக்டன்ஸ்ங்கிறது என்னன்னா ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸும் அந்த லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் ஆட் பண்ணா கிடைக்கக்கூடியதான் சிங்கரனஸ் ரியாக்டன்ஸ், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்து 6வது கொஸ்டின்ஸ். சிங்கரனஸ் மிஷின்ஸ்ல 3வது கொஸ்டின்ஸ். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ், பார்த்து ஆன்சர் பண்ண முடியாது. சிங்கரனஸ் மிஷின்ஸ்ல வந்து இந்த வி ஷேப் கர்வ், அந்த வி ஷேப் கர்வ் வந்து எதுக்கு வரும்? என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு வரும்? இந்த எக்ஸும் ஒயும் கண்டுபிடிக்கணும். சிங்கரனஸ் மிஷின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வி ஷேப் கர்வ் எதுக்கு வரும் அப்படின்னா ஆர்மேச்சர் கரண்ட் வர்சஸ் ஃபீல்டு கரண்ட், அதுக்கு தான் வரும். ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சர்ஸ். இது இண்டக்ஷன்ஸ் மிஷின் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஸ்பீடுக்கும் ஸ்டேட்டர் கரண்ட்டுக்கும் வி ஷேப் கர்வ் கிடைக்கும். சரியா? ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சர்ஸ்.
ஓகே, அடுத்து 7வது கொஸ்டின்ஸ். சிங்கரஸ் மிஷின்ஸ்ல 4வது கொஸ்டின்ஸ். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். சிங்கரஸ் மோட்டர்ல வந்து டேம்பர் வைண்டிங் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன வரும்? ஸோ தெரியல. ஆப்ஷன் ஒவ்வொரு ஆப்ஷனா பார்க்குறேன். எந்த ஆப்ஷன் பெஸ்ட்னு பார்க்கலாம். reduces winding losses. டேம்பர் வைண்டிங் அடிஷனல் ஒரு வைண்டிங் யூஸ் பண்றோம். அந்த வைண்டிங் யூஸ் பண்ணா அப்படி வைண்டிங் லாஸ் எப்படி குறையும்? கூட தான் மிச்சமே தவிர குறையாது. ஆப்ஷன் ஏ வந்து தப்பான ஆன்சர்ஸ். அடுத்து ஆப்ஷன் பி பாருங்க. serves to start the motor. ஒருவேளை டேம்பர் வைண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகலாம். ஓகே, அடுத்து 3வது ஆப்ஷன் வரும். improves the power factor of the motor. சிங்கரஸ் மோட்டரை பொறுத்தவரை சிங்கரஸ் மோட்டர், இண்டக்ஷன் மோட்டர் எல்லாமே இண்டக்டிவ் நேச்சர். மோட்டார் வந்து எப்பவுமே இண்டக்டிவ் நேச்சர். லேகிங் பவர் ஃபேக்டர் இருக்கும். நீங்க வந்து லீடிங் பவர் ஃபேக்டர் கொண்டு வரணும் அப்படின்னா கெப்பாசிட்டி தான் போடணும். ஆக்சுவலாக கெப்பாசிட்டி போட்டதால் லீடிங் பவர் ஃபேக்டர் வரும். பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆகும். எந்த ஒரு மோட்டர் எடுத்துட்டாலுமே அதோட நேச்சர் பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் லோடு, லேகிங் பவர் ஃபேக்டர். நீங்க பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு கெப்பாசிட்டி தான் போடணும். ஸோ அப்போ நீங்க அடிஷனலா ஒரு வைண்டிங்கை போட்டீங்க அப்படின்னா இன்னும் லேகிங் தான் போகும். இப்போ பவர் ஃபேக்டர் வந்து இம்ப்ரூவ் ஆகாது, குறைதான் செய்யும். ஸோ சி வந்து தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்து ஆப்ஷன் டி வருவோம். டேம்பர் வைண்டிங் வந்து ஹண்டிங் ஆஃப் த மோட்டர் குறைக்க தான் செய்யும். ஆனால் இங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டேம்பர் வைண்டிங் வந்து என்ன செய்யும்? ஹண்டிங் ஆஃப் த மோட்டர் குறைக்கும். ஆனால் ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுவும் தப்பான ஒரு ஆப்ஷன் தான். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியா இருக்குமானா ஆப்ஷன் பி சரியா இருக்கும். இந்த டேம்பர் வைண்டிங்ல பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி கரண்ட் வந்து அது வழியாக ஃப்ளோ ஆகி ஒரு ஃப்ளக்ஸை கிரியேட் பண்ணும். அந்த ஃப்ளக்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டேட்டர் ஃப்ளக்ஸோட ரியாக்ட் பண்ணி ரொட்டேட்டிங் ஃபீல்ட் ஃப்ளக்ஸை உருவாக்கிடும். ரொட்டேட்டிங் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் வந்துச்சுன்னா மோட்டர் ஸ்டார்ட் ஆயிடும். இது எப்படி இருக்கு அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர். நம்ம வீட்டில் ஃபேன்லாம் இருக்கு இல்லையா, சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், நிறைய ஸ்டார்ட் வைண்டிங் இருக்கும். அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. அதில் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு டைப்ல பார்த்தீங்கன்னா 2 காயில பிரிச்சிருப்பாங்க. அந்த வைண்டிங் வந்து 2ஆ பிரிச்சிட்டோம் அப்படின்னா 2ஆ பிரிஞ்சு போகும்போது அந்த ரொட்டேட்டிங் ஃபீல்டு ஃப்ளக்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காக 2 காயில பிரிச்சிருப்பாங்க. அப்போ 2 ஒரு ஃபேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ், 2 ஃப்ளக்ஸுக்கும் ஒரு ஃபேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொட்டேட்டிங் ஃப்ளக்ஸ் வந்து உருவாயிரும். ரொட்டேட்டிங் ஃப்ளக்ஸ் உருவாயிட்டுனா அது மோட்டர் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் தான். இப்போ டேம்பர் வைண்டிங் வந்து அந்த மாதிரி தான் கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஒரு யூஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி வந்து சரியான ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 8வது கொஸ்டின்ஸ். சிங்கரஸ் மிஷின்ஸ்ல 5வது கொஸ்டின்ஸ். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். நம்பர் ஆஃப் போல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க, ஸ்பீடு என்னவா இருக்கும்? சிங்கரஸ் மிஷினுடைய ஸ்பீடு என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள். சிங்கரஸ் ஸ்பீடுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் போல்குலர் ரிலேஷன்ஸ் NS = 1/F/P. டேரக்டா சப்ஜெக்ட் பண்றேன். F வந்து 50 Hz, போல் வந்து நம்பர் ஆஃப் போல்ஸ் 4. இது சிம்பிளி பண்ணா எனக்கு கிடைக்குது 1500 RPM. ஆப்ஷன் பி வந்து சரியான ஆன்சர்ஸ். அடுத்து 9வது கொஸ்டின்ஸ். சிங்கரஸ் மிஷின்ஸ்ல கடைசி கொஸ்டின்ஸ். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஹிஸ்டெரெசிஸ் சிங்கரஸ் மோட்டர்ல என்ன இருக்கும்? உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஹிஸ்டெரெசிஸ் சிங்கரஸ் மோட்டர்ல போல்ஸ் பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் போல் மோட்டர். இந்த ஹிஸ்டெரெசிஸ் சிங்கரஸ் மோட்டருங்கிறது சிலிண்ட்ரிக்கல் போல் மோட்டர். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து தப்பான ஆப்ஷன். இந்த அடுத்த பாயிண்ட், இந்த ஹிஸ்டெரெசிஸ் சிங்கரஸ் மோட்டர் வந்து ஹை பெர்மியபிலிட்டி, அது வந்து ஹை பெர்மியபிலிட்டி இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி வந்து தப்பான ஆப்ஷன் தான். இது ஒரு சிங்கரஸ் மோட்டருங்கும் போது ரொட்டேட் ஆகுறது சிங்கரஸ் ஸ்பீடாக ரொட்டேட் ஆகும், ஸ்லிப் வந்து இருக்காது. அப்போ ஸ்லிப்புங்கிறது தப்பு. ஆப்ஷன் சியும் தப்பான ஒரு ஆப்ஷன் தான். இப்போ சிங்கரஸ் மிஷினை பொறுத்தவரை, இந்த ஹிஸ்டெரெசிஸ் சிங்கரஸ் மிஷினை பொறுத்தவரை ஹை ரிடண்டன்டி ஹார்ட் ஸ்டீல் தான் இருக்கும். அதனால தான் நமக்கு ஹை பெர்மியபிலிட்டி. ஸோ ஆப்ஷன் டி வந்து சரியான ஆன்சர்ஸ். ஓகே, சிங்கரஸ் மிஷின்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து கிளியரா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இனி வந்து ஸ்பெஷல் மிஷின்ஸ். இந்த ஸ்பெஷல் மிஷின்ஸ்ல வந்து 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. 2 பார்க்கலாம். 10வது கொஸ்டின்ஸ், அதாவது ஸ்பெஷல் மிஷின்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பர் மோட்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸ்டெப்பிங் ஃப்ரீக்வன்சி வந்து 300 steps per second கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்பீடு கண்டுபிடிக்கணும், ரெவல்யூஷன் பெர் மினிட் கண்டுபிடிக்கணும். சரி, நல்லா கவனிங்க. இதில் கொடுத்துருக்குது 300 steps per second. இந்த ஸ்டெப்ஸ் பெர் செகண்டை வந்து ரெவல்யூஷன் பெர் மினிட்டா மாற்றணும். செகண்ட் வந்து மினிட்டா மாற்றிடலாம், ஸ்டெப்ஸ் வந்து ரெவல்யூஷனை மாற்றணும். எப்படி மாற்றுறது? ஸ்டெப்பர் மோட்டரில் இந்த ஸ்டெப்ஸ் வந்து ரெவல்யூஷனை மாற்றணும். ரொம்ப பேசிக்காக தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நமக்கு தெரியும் ஒரு ரெவல்யூஷனுங்கிறது 360 டிகிரி. நமக்கு தெரியும் ஒரு ரெவல்யூஷனுங்கிறது 360 டிகிரி. ஓகே, இப்போ ஒரு டிகிரிங்கிறது 1/360 ரெவல்யூஷன்ஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 15 டிகிரி ஸ்டெப் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 15 டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டெப்ஸ் ஈக்குவல் டு 15 டிகிரி. ஸ்டெப்புக்கும் டிகிரிக்கும் ரிலேஷன் தெரிஞ்சிருச்சு. நமக்கு தெரியும் டிகிரிக்கும் ரெவல்யூஷன்ஸ்க்கும் ரிலேஷன்ஸ் தெரியும். இதுல இருந்து என்ன பண்றேன்? ஸ்டெப்புக்கும் ரெவல்யூஷனுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் கொண்டு வரேன். 1 டிகிரி ஈக்குவல் டு 1/30 ரெவல்யூஷன்ஸ். இப்படி கிடைச்சிருமா? ஒரு ஸ்டெப்ஸ் ஈக்குவல் 15 டிகிரி, ஒரு டிகிரி ஈக்குவல் டு 1/360 ரெவல்யூஷன்ஸ். அப்போ
ஸ்டெப்புக்கும் ரெவல்யூஷனுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ 300 ஸ்டெப்ஸ் பெர் செகண்ட்ஸ் போட்டாங்க. அப்போ என்ன வரும்? 300 ஸ்டெப்ஸ் பெர் செகண்ட் என்ன வரும்? ஸ்டெப்ஸுக்கு பதிலாக அந்த ரெவல்யூஷன் சப்ஜெக்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்? நமக்கு தெரியும் 1 ஸ்டெப்ஸ் ஈக்குவல் டு 15/360 ரெவல்யூஷன் தெரியும். இப்போ 300 ஸ்டெப்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 300 × 15/360 ரெவல்யூஷன். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. நமக்கு வேண்டியது ரெவல்யூஷன் பர் மினிட். இந்த செகண்ட் வந்து மினிட்டை மாற்றுறேன். அப்போ என்ன வரும்? 1 செகண்ட்ஸ் ஈக்குவல் 1/60 மினிட். இதை சப்ஜெக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி கிடைக்கும். இதை சிம்பிளை பண்ணுறேன். ஆன்சர் சிம்பிளை பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 750 RPM. ஆப்ஷன் பி வந்து ஆன்சர்ஸ். ஓகே, அது கடைசி கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா டார்க், எந்த டார்க் வந்து ஸ்டெப்பர் மோட்டரை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹோல்டிங் டார்க்கா, ரெசிடுவல் டார்க்கா, டெவலப்டு டார்க்கா, டிடெண்டன்ட் டார்க்கா? எந்த டார்க் வந்து இந்த ஸ்டெப்பர் மோட்டர் மூவ் பண்ண வைக்கும்? நல்லா கவனிங்க. ஹோல்டிங் டார்க்ங்கிறது என்ன அப்படின்னா, அந்த பொசிஷனில் அப்படி ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு உள்ள டார்க் தான் ஹோல்டிங் டார்க். அப்போ அது மூவ்மெண்ட்டுக்கு வராது. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. டிடெண்டன்ட் டார்க்ங்கிறது என்னன்னா, அந்த மூவ்மெண்ட் ரெசிஸ்ட் பண்ணுறது. டிடெண்டன்ட் மீனிங் என்னன்னா, ரெசிஸ்ட் ஃபார் தி மூவ்மெண்ட், அந்த மூவ்மெண்ட் ரெசிஸ்ட் பண்ணுறது. அப்போ டிடெண்டன்ட் டார்க்கும் வராது. மூவ் பண்ணுறதுக்கு தேவையான டார்க்னு பார்த்தீங்கன்னா டெவலப்டு டார்க். டெவலப்டு டார்க் தான் என்ன பண்ணணும்னா மூவ் பண்ண வைக்கிறது. ஆப்ஷன் டி வந்து ஆன்சர்ஸ். ஓகேவா? இந்த டிஸ்கஸ் பண்ண கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணுங்க. நம்ம என்சிஎம்னி சென்டர் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுலேயே உங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணலாம். உனக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? கண்டினியூஸாக நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்க. டெஃபினட்டாக ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும். எக்ஸாமினேஷன்ஸில் உங்களால் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகேங்களா? குட். தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.